கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், ஒரு பரு விதை கரணைகள், சோகை உரித்தல், நிழல் வளைக்கூட அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணூட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி ஒன்று கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின் பேரில் நாள் ஒன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை டிபிஆர் மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலைத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது.